வீட்ல இருக்கிற பெரியவங்க நல்ல காரியம் நடக்கணும் தான் ஆசைப்படணும், நடக்க கூடாதுன்னு ஆசைப்படக்கூடாது. எம்மாடி, நீ நினைக்கிற மாதிரி நடக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் இது கொலை இல்லம்மா, கல்யாணம். வாய முட்டு சும்மா இரு. அவங்க தப்பு செஞ்சதுனால தானே தண்டனை அனுபவிக்க ஜெயிலுக்கு போனாங்க. இப்படிப்பட்ட அம்மாவை எனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே பிடிக்காது. உஷா, என்னாச்சு உனக்கு? வீட்டை இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க? கொஞ்ச நாள் இல்லாததுக்கே வீட்டை புதுசா பாக்குற மாதிரி பாக்குற. என்னங்க, நாம எங்கேயோ தங்கிட்டு வீட்டுக்கு வந்து அம்மாவை பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி கணவனை பிரிஞ்சு ஊருக்கு போயிட்டு திரும்ப வந்து மனைவி பார்க்கும்போது அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீடும் அந்த மாதிரி தாங்க. வெளியில கொஞ்ச நாள் போயிட்டு வந்து நம்ம திரும்ப வந்து வீட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்ன உஷா, கொஞ்ச நாள் டீச்சரா வேலை பார்த்ததுக்கே இவ்ளோ தத்துவம் பேசுற? நீ சொன்னதும் 100க்கு 100 உண்மைதான். ஏன்னா நானும் பல தடவை அதை அனுபவிச்சிருக்கேன். நீங்க தான் பெரிய கற்பனை மன்னனாச்சே, ம். உங்களுக்கு ஃபீலிங் இல்லாமலா இருக்கும். உஷா, உனக்கு வயித்து வலி எத்தனை நாளா இருக்கு? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கா? இல்லங்க, ஊருக்கு போன பிறகுதான் இந்த பிரச்சனை வந்தது. ஏன் உஷா, அங்க சாப்பாடு சரியில்லையா? சாப்பாடெல்லாம் சரியா தான் இருந்தது, ஆனா மனசுதான் சரியில்லாம போயிடுச்சு. என்னாச்சு? சாப்பிடும் போதெல்லாம் உங்க நினைப்பு வரும், சாப்பிடுறதுக்கே பிடிக்கல. அதே மாதிரி சப்ஜெக்ட்ல ஏதாவது தத்துவம் சொல்லணும்னா நீங்க என்கிட்ட சொன்ன தத்துவத்தை நினைச்சுக்கிட்டு உங்க நினைப்பு வந்து ரொம்ப தவிச்சிடுவேங்க. மனசும் சரியில்லாம சாப்பாடும் இல்லாம இருந்ததுனால தான் அல்சர் வந்துருச்சு. அதனாலதான் எனக்கு வயித்து வலி. உஷா, நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்துட்டு திடீர்னு பிரிஞ்சதும் நானும் தவிச்சிட்டேன். உண்மையை சொல்லணும்னா வீட்டுக்கு வரவே எனக்கு பிடிக்கல. இங்க பாரு, ஒண்ணா இருக்கும்போது எதுவும் தெரியல. நீ ஊருக்கு போனப்போ கூட எனக்கு எதுவும் தோணல. ஆனா நீ இல்லாதப்பதான் உஷா, இந்த உலகத்துல நம்ம வாழ போறதே கொஞ்ச நாள் தான். இனிமே நம்ம 2 பேரும் பிரியவே கூடாது. பிரிஞ்சா அது நரக வேதனை. நீ ஒரு இடத்துல இருக்கிறதும் நான் ஒரு இடத்துல இருக்கிறதும் ரொம்ப கொடுமையான விஷயம் உஷா. இனிமே அது வேணாம். உஷா, நீ வேலைக்கு போறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை தெரியுமா? நீ ஆசைப்பட்டுட்ட, சரி உன் சந்தோஷத்துக்காக விட்டு கொடுப்போம், துக்கத்தை தாங்கிக்குவோன்னு மனசே இல்லாம தான் உன்னை அனுப்பி வச்சேன் உஷா. போங்க, உங்க மேல எனக்கு ரொம்ப கோவம்தான். உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லியிருந்தா நான் எங்க போயிருப்பேன் சொல்லுங்க? பரவாயில்ல விடு. அப்போ பிரிஞ்சதுனாலதான் இப்போ பல உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டோம். உஷா, இனிமேல் நம்ம வாழ போறது சந்தோஷத்துக்காக தான், பணத்துக்காக இல்ல. பணம் இருந்தா வீடு காருன்னு வாங்கலாம், ஆனா சந்தோஷத்தையும் இழந்த காலங்களையும் வாங்க முடியாது இல்லையா? எவ்வளவு உண்மையா ஒரு வார்த்தை சொன்னீங்க. சத்தியமா சொல்றேங்க, இனிமே எந்த வேலைக்காகவும் பணத்துக்காகவும் உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன்.
எனக்கு நீங்களும் நம்ம குழந்தையும் மட்டும் இருந்தா போதுங்க. பாவம் உஷா, நம்ம குழந்தை நம்ம 2 பேர் பிரச்சனையில சரியா கவனிப்பு இல்லாம சாப்பாடு இல்லாம பட்டினி போட்டுட்ட. இனிமேல் ஒரு தடவைக்கு 6 தடவை சாப்பிடணும் நீ. 6 வேளையா? ஆ. எங்க நான் 24 மணி நேரமும் சாப்பிடலான்னு பிளான் பண்ணிருக்கேன். ஐயோ, 24 மணி நேரமும் சாப்பிட்டேன்னா பணத்துக்கு நான் எங்க போவேன்? பேங்க்ல தான் போய் கொள்ள அடிக்கணும். சரி வா, உள்ள போலாம். பாவம் கீதா சித்தி, அவங்க அம்மா இறந்து போனதுல இருந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. என்கிட்ட கூட ரொம்ப பேசுறதே இல்ல. கீதாவுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட அம்மா இல்லைன்னா அவளால் எப்படி தாங்கிக்க முடியும்? கீதாவுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அம்மானா ரொம்ப பிடிக்கும், உன்னை தவிர. நிகிதா, சின்ன வயசுல இருந்தே கீதாவோட அம்மா கீதாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சாப்பிடலன்னா அடம் பிடிச்சு அவளை சாப்பிட வைப்பாங்க, தூங்கலன்னா பாட்டு பாடி தூங்க வைப்பாங்க. முக்கியமா கீதா ஏதாவது தப்பு பண்ணா அவளுக்கு 2 அடி கொடுத்தாவது அவளை திருத்த பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட அம்மா இல்லைன்னு கீதா ரொம்ப வருத்தப்படுறா. நீ என்னடானா உங்க அம்மாவை பத்தி நினைக்கவே மாட்டேங்கிற. எப்படி நினைக்க முடியும் டாடி? கீதா சித்திக்கு அவங்க அம்மா செஞ்ச மாதிரி எனக்கு எங்க அம்மா என்ன செஞ்சாங்க? கீதா சித்தி தப்பு செஞ்சா அவங்க அம்மா அடிச்சு திருத்துனாங்க. ஆனா எங்க அம்மாவே தப்பு செஞ்சிருக்காங்களே. என் அப்பாவை கொன்னது எவ்வளவு பெரிய தப்பு. அவங்க தப்பு செஞ்சதுனால தானே தண்டனை அனுபவிக்க ஜெயிலுக்கு போனாங்க. இப்படிப்பட்ட அம்மாவை எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே பிடிக்காது. நிகிதா, நிகிதா, ஏய் நிகிதா, நில்லு. விடு கௌதம், இல்ல நீ அது அவ என்ன பார்த்துட்டு தான் ஓடுறா. நான் உங்களை பத்தி எவ்வளோ நல்லது சொல்றேன், ஆனா நிகிதா உங்களை தப்பாவே நினைக்கிறா. அவ நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு கௌதம்? அம்மானா எல்லாமே செய்வாங்கன்னு நினைக்கிறா. ஆனா நான் எதுவுமே செய்யலன்னு நினைக்கிறா. உண்மை கூட அதானே. என்னை பத்தின ஒரு தப்பான எண்ணம் அவ மனசுல இன்னும் காயமாவே இருக்கு. அந்த காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி நான் அவன் முன்னாடி நடந்துக்கிட்டா அவ என்ன அம்மானு ஏத்துப்பா. அது வரைக்கும் நாம பொறுமையா தான் இருக்கணும், அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க நீ, நிகிதா சீக்கிரமா உங்களை புரிஞ்சுப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி, கீதா இப்ப எப்படி இருக்கா? பரவாயில்ல நீ, அவங்க அம்மா இருந்த சோகம் அவளுக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கா. அம்மா இறந்த சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஆசைப்பட்ட கல்யாணம் நடக்காம போயிடுமோங்கிற கவலையும் இன்னொரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். அது அதிகமா இருக்கும். அம்மா இறந்து போனது விதி, அது கடந்த காலம். ஆனா அவ கல்யாணம் எதிர்காலம். அத பத்தி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர முடிஞ்சு போனதை பத்தி நினைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கௌதம், நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பியா? என்ன நீ இப்படி கேக்குறீங்க? நான் நீங்க சொல்லி இது வரைக்கும் ஏதாவது கேட்காம இருந்திருக்கனா? என்ன விஷயம் சொல்லுங்க நீ. பாவம் கீதா ரொம்ப வருத்தத்துல இருக்கா. இப்படியே விட்டா அவ முகத்துல இருக்கிற சோகம் தான் மாறுமே ஒழிய மனசுல இருக்கிற சோகம் மாறவே மாறாது. அந்த சோகத்தையும் மாத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதான் உங்க கல்யாணம். கல்யாணமா? அது எப்படி முடியும் நீ? ஏன் முடியாது? முடிவு பண்ண வேண்டியது நீயும் கீதாவும் தான். மத்தவங்க முடிவெல்லாம் உனக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு கல்யாணம் நடந்தா கண்டிப்பா கீதா பழையபடி மாறிடுவா. அவ அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்கா. அந்த சோகத்துல தற்கொலை பண்ணிக்க கூட முடிவெடுத்தா. அப்படிப்பட்டவ எப்படி அம்மா இறந்த சோகத்தை மறந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பா? இங்கேதான் நீ தப்பான முடிவெடுத்திருக்க. ஏன்னா மனசுல சோகமும் ரொம்ப நாள் இருக்காது, சந்தோஷமும் ரொம்ப நாள் நீடிக்காது. எல்லாமே பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி தான், நம்மளை கடந்து போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல,
சொன்ன நாள்ல சொன்ன தேதியில இந்த கல்யாணத்தை நீதாம்மா நடத்தி வைக்கணும்னு கீதாவோட அம்மா என் கையை பிடிச்சு கேட்டாங்க. அவங்க மகளுக்காக அவங்க ஃபீல் பண்ணி கேட்டது இன்னும் என் கண்ணிலேயே இருக்கு. உயிரோட இருக்கிறவங்க வாக்க எப்ப வேணாலும் நிறைவேற்றலாம். ஆனா இறந்து போனவங்களோட வாக்க சொன்ன நாள்ல தான் நிறைவேற்றியே ஆகணும். கீதாவோட அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடக்கணும். எதுக்காகவும் தள்ளி போடக்கூடாது. தள்ளி போட்டா அவங்க ஆத்மா சாந்தி அடையாது. இந்த கல்யாணத்தை தள்ளி போடணும்னு நினைக்கிறது கீதாவுக்காக தான். நீ அவ சம்மதிச்சா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீங்க வேணும்னா பேசி பாருங்க. சரி, நான் பேசி பார்க்கறேன். எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன். கீதா, எப்படி இருக்க? பரவாயில்லக்கா. உடம்பு நல்லா இருக்கு, ஆனா மனசுதான் சரியில்லைன்னு சொல்ல வர, அப்படிதானே? உடம்புக்கு சரியில்லைன்னா மருந்து போட்டு சரி பண்ணிடலாம். ஆனா மனசுக்கு எந்த மருந்தும் கிடையாது. அதை நம்மளால மட்டும்தான் சரி பண்ண முடியும். அதுக்காக மனசை சரி பண்றேன்னு தூக்குல தொங்க முயற்சி பண்ணா அது முட்டாள்தனம் இல்லையா? அம்மா இறந்தது பெரிய சோகம்தான். அதுக்காக நாமளும் அவங்க பின்னாடியே போகணும்னு நினைக்கிறது நல்லாவா இருக்கு? கஷ்டம் வரும்போது போராடணுமே ஒழிய பயந்து ஓடக்கூடாது. அப்படி பயந்து ஓடினா கஷ்டமும் நம்மளை விரட்டிக்கிட்டே தான் இருக்கும். எந்த நிமிஷமும் உன்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. அம்மா என் மேல உயிரையே வச்சிருந்தாங்க. வெளியே போனா நான் நேரத்தோட வீட்டுக்கு வரலன்னா துடிச்சு போயிடுவாங்க. எத்தனையோ தடவை அழுதுருக்காங்க. அப்பாவை விட அம்மா ரொம்ப நல்லவங்க. எப்படி வேணாலும் வாழலான்னு நினைக்கிறவரு அப்பா. ஆனா இப்படித்தான் வாழணும்னு நினைக்கிறவங்க அம்மா. அப்பா மேல எவ்வளவு கோபம் வருத்தம் இருந்தாலும் என் வாழ்க்கை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட அம்மாவுக்காக நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா கீதா? ஆ, உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி உங்க கல்யாணம் சொன்ன தேதியில நடக்கணும். எந்த விஷயத்துக்காகவும் நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கல்யாணங்கிறது உன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான அத்தியாயம். அது நடந்தே தீரணும். அது சரியா வருமாக்கா? ஊர்ல பல பேரு பல விதமா பேசுவாங்களே. அம்மா இறந்த சோகம் மாறத்துக்குள்ள பொண்ணு கல்யாணத்துக்கு தயாராயிட்டான்னு சொல்ல மாட்டாங்களா? ஊர்ல 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க. அவங்களுக்காக நீ வாழணும்னு நினைச்சா அது அவங்களுக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர உனக்கு சந்தோஷம் கொடுக்கவே கொடுக்காது. ஊருக்காக எப்பவுமே நீ வாழாத. உனக்காக நீ வாழ கத்துக்கோ. புருஷனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனவ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வெளியில சுத்துறா? இவெல்லாம் வாழறதை விட சாகலான்னு என் காது படவே பேசுறாங்க. இவங்க எல்லாருக்காகவும் நான் செத்து போணுமா? நான் நிரபராதின்னு அவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக நான் வாழ்ந்துதானே ஆகணும். சரி, என் கதை இப்ப எதுக்கு? உன் முடிவை சொல்லு. ஏன்னா கௌதமுக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம் தான். நீ சரின்னு சொன்னா உடனே நடத்திடலாம். என்ன யோசிக்கிற? சின்ன வயசுல இருந்து இத்தனை நாள் உன்னை பாதுகாத்து உனக்கு ஒரு தோழி மாதிரி இருந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு தாயால தான் முடியும். அந்த தாய்க்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து பாத்துக்கக்கூடிய தகுதி ஒரு கணவனுக்கு மட்டும்தான் இருக்கு. தாய் இல்லாத குறைய ஒரு கணவனால மட்டும்தான் தீர்க்க முடியும். வேற யாராலையும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கணவன் உனக்கு அமையிற நாள் தான் கல்யாண நாள். தயவு செஞ்சு அந்த சந்தோஷத்தை தள்ளி போடாத. உங்க அம்மாவுக்காகவும் எனக்காகவும் இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சுதான் ஆகணும். என்ன? எனக்கு அம்மா இல்ல. ஆனா அம்மா ஸ்தானத்துல இருந்து நீங்க இப்படி கேட்கும் போது நான் எப்படிக்கா முடியாதுன்னு சொல்ல முடியும்? நல்லது. இதே சந்தோஷத்தோட நான் போய் கல்யாண வேலையை பார்க்கறேன். ம்?
பெத்த பொண்ணு என்னை எதிரியா நினைக்கிறவன் கூட சேர்ந்து பாக்குற நிலைமை எந்த தாய்க்கும் வரக்கூடாது. வணக்கம்மா. வாங்க உட்காருங்க. உடனே வர சொன்னீங்கன்னு எல்லா வேலையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். எல்லா வேலையும்னா கல்யாண வேலையுமா? கல்யாணமா? அது எங்கம்மா நடக்க போகுது? பொண்ணு மேல உயிரையே வச்சிருந்தா, ஆனா அவ கல்யாணத்தை நடத்த முடியாத அளவுக்கு போய் சேர்ந்துட்டாளம்மா. யார் செஞ்ச பாவமோ? யோ துரவேலு, நீ செஞ்ச பாவம் தாயா உனக்கு இப்படி நடந்திருக்கு. என் கூடவே இருந்து என் முதுகுல குத்துன பாரு, அப்புறம் நீ எப்படி நல்லா இருப்ப? உன் குடும்பம் தான் எப்படி நல்லா இருக்கும்? இல்ல நீ குறிச்ச தேதியில உன் பொண்ணுக்கு கல்யாணம் தான் எப்படி நடக்கும்? நடக்கும். சொன்ன தேதியில குறிச்ச முகூர்த்தத்துல நடக்கும், நடந்தே தீரும். பார்க்கலாம். அடுத்தவங்க முதுகுல அழுக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி தான் முதுகுல எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லணும். வீட்ல இருக்கிற பெரியவங்க நல்ல காரியம் நடக்கணும்னு தான் ஆசைப்படணும், நடக்க கூடாதுன்னு ஆசைப்படக்கூடாது. எம்மாடி, நீ நினைக்கிற மாதிரி நடக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் இது கொலை இல்லம்மா, கல்யாணம். வாயை முட்டு சும்மா இரு. நடக்காத கல்யாணத்தை நடக்கும்னு சொல்லி எதுக்காக நீ அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க? அசிங்கப்படுறது, அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது, இதெல்லாம் உங்களுக்கு வேணா கைவந்த கலையா இருக்கலாம். ஆனா நான் எந்த விதத்திலையும் அசிங்கப்படவும் மாட்டேன், என்ன அசிங்கப்படுத்தவும் விட மாட்டேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஏய், இழவு நடந்த வீட்ல ஒரு வருஷத்துக்கு எந்த நல்ல காரியமும் நடக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது கூட தெரியாதா உனக்கு? நீ சொன்ன பழமொழி அந்த காலத்து பழமொழி. கெட்டது நடந்த வீட்ல நல்லது நடக்கணும்னு சொல்றது இந்த காலத்து பழமொழி. ஆ ஆ, என் மாப்பிள்ள நான் சொல்றது தான் கேட்பாரு. இந்த கல்யாணத்துக்கு நிச்சயமா சம்மதிக்க மாட்டாரு. இந்த கல்யாணம் நடக்கும்னு நான் அடிச்சு சொல்றதுக்கு காரணமே கௌதம் தான். அவர் சம்மதத்தை கேட்ட பிறகுதான். ஓ, யார் எப்படி கெட்டு போனாலும் பரவாயில்ல, நீ சொன்னதுக்காக இந்த கல்யாணம் நடந்து முடியணும்னு ஒத்த காலில் நிக்கிற, அப்படிதானே? நல்ல காரியம் செஞ்சு கெட்டு போனவங்க யாருமே இல்ல. ஆனா நல்ல காரியத்தை தடுக்கிறாங்க பாரு, அவங்க ரொம்ப நாள் வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. என்கிட்டயே வீம்பு பேச்சு பேசுறியா? பாப்போம், இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாத்துடுறேன். அம்மா, இப்படி ஒரு பிரச்சனையில இந்த கல்யாணம் நடக்கணுமாம்மா? நடக்கணும், கண்டிப்பா நடக்கணும். கடவுள் நடத்த நினைக்கிறத மனுஷனால தடுக்க முடியாது, கடவுள் கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்த மனுஷனால நடத்தவும் முடியாது. இந்த கல்யாணம் கடவுளா முடிவு செஞ்சது. இந்த மாதிரி பச்சோந்திகளால எதுவுமே செய்ய முடியாது. நீங்க போய் கல்யாண ஏற்பாடுகளை பாருங்க, நான் மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் போய் எல்லா ஏற்பாடும் பண்றேம்மா. கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாதுமா, ஆனா என் குடும்பத்துக்கு கடவுள் மாதிரி நீங்க தாம்மா இருக்கீங்க. நான் உங்களை சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேம்மா. வரேம்மா. ஒரு நிமிஷம். என்னம்மா? கல்யாண மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடி கௌதமோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என் கைக்கு வந்தாகணும், மறந்துடாதீங்க. நான் எடுத்துட்டு வந்துடுறேம்மா, கண்டிப்பா. ஆமா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு? இல்லனா இப்ப போனாரு ஒரு பெரிய மனுஷன், அந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் ஏதாவது தில்லுமுல்லு பண்றீங்களா? ஐயோ, இனிமேல் அவர் கூட சேர்றதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லைம்மா. டாக்குமெண்ட் என்கிட்ட தாம்மா இருக்கு. நீங்க கேட்ட மாதிரி நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேம்மா. திருப்பி தர்றதுல ஏதாவது வில்லங்கம் பண்ணீங்க, என் சுயரூபத்தை பார்க்க வேண்டியது வரும். கிளம்புங்க. வரம்மா. என்னங்க, கடைக்கு போய் 2 பாக்கெட் பால் வாங்கிட்டு வாங்களேன். இப்பதானே நீ கடைக்கு போயிட்டு வந்த, இதையும் அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஏங்க, என்ன பேசுறீங்க நீங்க? ஞாபகம் இருந்தா வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. ஆ, அப்படி வா வழிக்கு. நான் ஏதாவது மறந்துட்டு வந்திருந்தேன்னா வயசாகி போச்சு, எப்படி ஞாபகத்துக்கு வரும்னு கிண்டல் செய்வில்ல. இப்ப என்ன ஆச்சு?
உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, நானே போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம். சரி, காலையில இருந்து ரொம்ப பரபரப்பா இருக்கியே, யாராவது வர்றாங்களா? என்ன கெஸ்ட் யாராவது வந்தா தானே நீ ஓடி ஓடி சமைச்சு போடுவ? உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மாமா வாங்க மாப்ள, வாங்க மாப்பிள்ள வாங்க. என்ன நீங்க வர்றீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல? இல்ல மாமா, கோயிலுக்கு அம்மா? வந்தோம். ஆ, உஷா உங்களை பார்க்கணும்னு சொன்னா, இந்தாங்க. அதான் வந்தோம். சரி உட்காருங்க உட்காருங்க. சரி உட்காரு. மாமா. உட்காருங்க. உட்காருமா. ஏம்மா உஷா, உன் வயிற்று வலி எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா. அப்பா, நீங்க பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டதா அம்மா சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்குப்பா? பரவாயில்லம்மா, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏம்மா நீ நல்லா தானே இருந்த, எதனால வயிற்று வலி வந்துச்சு? சாப்பாடு ஒத்துக்கலையோ? மாமா, இவளுக்கு வயித்து வலி வந்ததுக்கு காரணமே நான் தானா. ஐயோ, சும்மா இருங்க. அப்பா கிட்ட போய் என்ன பார்க்காததுனால சரியா சாப்பிடலையாம், அதனால அல்சர் வந்துருச்சான். ஓ அப்படியா சங்கதி? கோமதி கேட்டியா? புருஷன் மேல பொண்டாட்டி எவ்வளவு பாசமா இருக்கான்னு. நீயும் இருக்கியே, நான் இல்லைன்னதும் ஒரு சுத்து பெருத்து தானே இருந்த. உஷா, நீ அடுத்த தடவை ஊருக்கு போகும்போது உங்க அப்பாவையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடு. ஏன்? வர வர இவர தொல்லை தாங்க முடியலடி. ஐயோ நானா? இன்னும் என் காலை சரியாகல, என்னால முடியாதுமா. மாமா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட வேணாம். ஆ, உஷா ஊருக்கும் போக போறதில்ல, வேலைக்கும் போக போறதில்ல. என்னம்மா அப்படி சொல்றீங்க? மாமா, நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்ததால எங்க ரெண்டு பேருக்கும் இழப்பா இருக்கு. அதோட வயித்துல இருக்கிற குழந்தைக்காக நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. இப்படி ஒரு பிரச்சனை வரும் தான் நான் அன்னைக்கே சொன்னேன். வேலையும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்னு. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருங்கன்னு. இவர் பேச்சை கேட்டுக்கிட்டு இவதான் வீடு வாங்கணும், பணம் தான் சந்தோஷம்னு சொன்னா. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? மாப்பிள, இப்ப பேசுறத கேட்டா கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. அம்மா உஷா, ம்? பேசாம வேலைக்கு போற வழிய பாருமா. இல்லப்பா, இனிமே வேலைக்கு போற ஐடியாவே இல்ல. இவரு சம்பாதிக்கிற பணத்தை வச்சுக்கிட்டே நிம்மதியா இருக்கலாம்னு நான் முடிவெடுத்துட்டேன். அட போம்மா, என்ன மாதிரி தெளிவா பிளான் போட்டு வாழ்வேன்னு பார்த்தா உங்க அம்மா மாதிரி தெளிவில்லாம வாழ பாக்குறியே. நான் தெளிவில்லாம வாழ்ந்தாலும் நிம்மதியா வாழறேன். உங்கள மாதிரி கோயில பிச்சை எடுக்கிறது, காலை உடைச்சுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு அசிங்கப்படுத்திக்கல. மாமா, அம்மா சும்மா சொல்றாங்க மாமா, நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? உங்களுக்கு அன்னைக்கு வைத்தியம் பார்க்க ஒரு பொண்ணு வந்தா இல்ல, ஆமா, அவளுக்கு வேணா ஃபோன் பண்ணி வர சொல்லவா? பரவாயில்ல மாப்பிள, போக போக சரியாயிடும், வைத்தியமெல்லாம் வேண்டாம். ஓ, அன்னைக்கு அந்த பொண்ணு உங்க காலை திருப்பி முறுக்கிட்டா இல்ல, வலி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி மாமா, ஒன்று பண்ணலாம். நம்ம ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஏதுன்னு காட்டலாம். தேவைப்பட்டா ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணிடலாம். அட போங்க மாப்பிள, ஆஸ்பத்திரியும் வேண்டாம், ஆப்ரேஷனும் வேண்டாம். என் காலை நானே சரி பண்ணிட்டேனே, இதை பாருங்க. அடக்கடவுளே, இந்த மனுஷன் ஊருக்கு போறதுக்கு பயந்துகிட்டு கால் சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நல்ல நாடகம் போட்டிருக்காரு பாத்தீங்களா? சித்தி, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சித்தி. தேங்க்ஸ் நிக்கிதா. எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நீயும் உன் அம்மாவும் தான். ஏமா கோச்சுக்கிட்ட? உங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவங்க தான் காரணம்னு சொல்றீங்க. மாமா கிட்ட சொல்லி என்ன கட்டிக்க சம்மதம் வாங்கி கொடுத்தது நீதான். ஆனா எங்க அம்மா இறந்த பிறகு நடந்த குழப்பத்துல இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு ஒத்த கால நின்னு போராடி உங்க அம்மா தான் நடத்தி வைக்க போறாங்க. அம்மா ரொம்ப நல்லவங்க நிக்கிதா. நீதான் அவங்கள புரிஞ்சுக்காம இருக்க.